ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் ஷெரீஃப், ஏகே ஷெரீஃப். நீங்கள் பார்க்குறது தான் ஷெரீஃப் ஃபிஷ் ரூம். என்ன ரொம்ப பிச் பிளாக்காக இருக்குது. 1 செகண்ட். ஓகே. நான் தான் அதை பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். எனிவே, ஸோ நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் உள்ளக்க டக்குன்னு எடுக்கணும். ஸோ இதான் என்னோடய ஃப்ளவரான். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ஃப்ளவரானாக இருக்குன்னு. இது நான் டக்குன்னு ஒன்றா சொல்லிடுறேன். ஃப்ளவரான் 1200 ருபீஸ். இந்த ஃபில்ட்ரேஷன் 350. கிராவல்ஸ் நான் சாண்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் சாண்டு கிடைக்கல. அதனால நான் கிராவல்ஸாகவே போயிட்டேன். அண்ட் இந்த டேங்க் பற்றி சொல்லிடுறேன். 3 கேலன் டேங்க்கு. 3 கேலனா இல்லை 3 feet gallon and 225 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் ஃபுட்டு சொல்லிடுறேன். ஹம்பி ஹெட்டு தான் இது. நல்லா ஃபுட்டு, சூப்பரான ஃபுட் இது, ஹம்பி ஹெட்டு. ஓகே, இதுக்கு நான் அப்புறமா வரேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவரான் எஸ்ஆர்டியோட ஏதோ ஒரு மாடல் ஃப்ளவரான் இது. இதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதாவது நான் வாங்கின புதுசில் இந்த மாதிரி இல்லை. நல்லா இப்போது பாருங்களேன், இதோட ஹம்ப் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி, செம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. இந்த தண்ணி குவாலிட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நான் ஒரு 2 weeks பேக் வாங்கின முன்னாடி எனக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவரானை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அதே ஃப்ளவரான் தான் இதுவும். நான் எதுவுமே மாற்றலை. அதே தண்ணி தான், அதே ஃபில்ட்ரேஷன் தான். ஃபில்ட்ரேஷன் அப்போ இல்லை, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆர்டர் போட்டுருந்தேன், வந்துட்டு இருந்துச்சு வழியில். ஸோ அதான் வந்தோடனே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது இதோட ஹம்ப் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹம்பே இல்லை பேசிக்லி. அப்போது லைக் ரொம்ப சுருங்கி ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. இப்போ அந்த எப்படி கொண்டு வந்தேன்னா ஃபுட்டு தான், ஹம்பி ஹெட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கண்ணு மூடிட்டு இதெல்லாம் வாங்கிடணும் 550 இருந்தாலும். ஏன்னா நல்லாவே க்ரோத் கொண்டு வருது. நீங்கள் லைஃப் ஸ்பேன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கவே கூடாது. அது ஜெனட்டிக்ஸ் பொறுத்து இருக்குது, மீனோட ஜெனட்டிக்ஸ் பொறுத்து. ஆனால் நீங்கள் கலரும் ஹம்பும் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ரோத்தும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் அது டக்குன்னு வளர்றது வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இதே ஃப்ளவரான் எப்படி இருந்துச்சோ அதே ஃப்ளவரான் நான் இப்படி கொண்டு வந்ததை நீங்கள் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 weeks 1 week உள்ளக்கா அது இந்த மாதிரி வந்துடும் கன்ஃபார்ம். நான் சொல்கிறேன், எனக்கு வந்துச்சு, அதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மேஜிக் நடக்கும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படி நடக்காட்டா அது என்னோட பொறுப்பு இல்லை, நீங்கள் வச்சுருக்கிற பொறுப்பு. 3-4 மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டு. இல்லை வாட்ரு கண்டிஷன்லேருந்து போவோம். வாட்டர் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ மீன் நல்லா இருக்கும். மீன் எவ்வளோ நல்லா இருக்கோ ஆமாம், தண்ணி எவ்வளோ நல்லா இருக்கோ மீன் அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ளஸ் செகண்ட் பாயிண்ட் இந்த ஃபில்ட்ரேஷன் 24/7 ஓடிட்டே இருக்கணும் கம்பல்சரி. ஃப்ளவரான் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபில்ட்ரேஷனில் இது இருக்குல்ல, இது சக் பண்ணும். இது ஏதோ ஒன்று பண்ணும், அது தெரியாது. ஆனால் இது அந்த தண்ணியோட ஃப்ளோ வைக்கணும்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஆக்சிஜன் கொடுக்காதா அது மீனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது அதுகிட்ட கேட்டுக்குவோம். ஓகே, அதான் வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ளவரான் வேணும்னா அப்புறம் ஃபுட்டு போடுங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் கொட்டிக்கிறீங்களோ இல்லையோ அதுக்கு கொட்டணும் முதல்ல. ஆமாம், சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே அதுக்கு போட்டுருங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஒரு 2-3-4 pellets போட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. ஏன்னா இது பேசிக்கலி மான்ஸ்டர் ஃபிஷ் தான். மான்ஸ்டர் ஃபிஷ்க்கு ஒரு நாள் போட்டால் மட்டும் போதும். நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிட்ற மாதிரி மீனுக்கு ஒரு நாளைக்கு 3 வாட்டி போட்டுறாதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன மீன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேபி லைக் ஒரு நாளைக்கு 2 times போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 1 time மட்டும்தான் போடணும். அதுவும் 5 pellets.
ஒரு சில மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி அலிகேட்டர் இருக்காரு, இன்னும் பெரிய பெரிய மீன் அலிகேட்டர் இருக்காரு, ஆரோவானாஸ், அப்புறம் வந்து அது என்ன ஆரோபைமாஸ், அதுக்கெலாம் லைக் சிக்கன் ஹார்ட்ஸ் தான் அதாவது சிக்கன் தான் ஃபீட் பண்ணுவாங்க. அதுவும் எப்போ லைக் 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி. இமேஜின், அதெல்லாம் லைக் ரொம்ப பெரிய மான்ஸ்டர்ஸ். முதல்ல இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஓனர், அதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் போனால் அடுத்தடுத்து. இப்போதைக்கு ஒரு மான்ஸ்டர் ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ளவரான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னொன்று பாயிண்ட் சொல்லலான்னு இருக்கேன், ஆனால் சொன்னால் இன்னும் பெருசாயிரும். நான் வந்து ஆனால் ஷார்ட்ஸில் சொல்ல பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு ரீல், அதாவது இன்றைக்கி ஒன்று போட்டிருப்பேன். இன்றைக்கி அந்த பீட்டா ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இம்போர்ட் பண்ணி இங்கே இந்தியாவில் செல் பண்ணுறேன். இம்போர்ட்டட் குவாலிட்டி, தாய்லாந்து ப்ரீட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா அதை என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்லி 100-500 ருபீஸ் தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு 1 வீக் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக 1 வீக் ஆகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும். அந்த பாயிண்ட் மேபி சொன்னால் நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அது வந்து இன்றைக்கி என்ன சண்டே, மண்டே இந்த வீடியோ வரும், அதாவது நீங்கள் பார்க்குற வீடியோ. டியூஸ்டே வந்து மேபி வேணால் அந்த வீடியோ வேணால் பார்க்குறேன். ஸோ பாய் கைஸ், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ.